பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல் வணக்கம். ஒரு போல்டான முடிவாக இது பார்க்கப்படாத அதிமுகவுல, ஏன்னா தலைமை விமர்சிப்பவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்றது தானே இதனுடைய பொருள். இல்ல இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். பொதுச் செயலாளர் இப்ப அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நிச்சயமாக கட்சியிலிருந்தும் இப்ப பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார். விரைவில் கட்சியின் அடிமட்ட தொண்டர் உள்ளிட்ட அனைத்திலிருந்தும் நீக்கக்கூடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவரிடம்? சோ இன்றைக்கு ஒன்றுபட்ட அஇஅதிமுக என்பது ஒன்றுபட்ட அஇஅதிமுக அப்படின்னு திருப்பி சொல்றது எது அப்படின்னா ரெண்டு தாங்க. ஒன்று பொதுச் செயலாளர் பதவி, இன்னொன்று இரட்டை இலை சின்னம். இந்த இரண்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரங்களில் இருக்கின்ற வரை அவர் யாருக்கு அச்சப்படணும், யாருடைய குரலுக்கு அவர் செவி கொடுக்கணுங்கிற கட்டாயமும் அவருக்கு இல்லை அப்படிங்கறதான் யதார்த்தம். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றுக்கு செக் வைத்தால், நீங்க இணைப்புக்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான், இணக்கம் தெரிவித்தால் மட்டும்தான், இவர்களையும் கட்சிக்குள் இணைத்துக் கொண்டால் மட்டும்தான் இரட்டை இலை என்பது போன்ற ஒரு செக் வைத்தால் அன்றைக்கு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேர்த்துக் கொள்வார். அது வரைக்கும் அவருக்கு தான் பேசுவார். இந்திய கூட்டணியில எதிர்குறல்கள் எழுந்திருக்கு. திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் வெளியே போறாங்க, செங்கோட்டையனும் போர்க்கொடி தூக்குறாரு. இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிறதா இல்ல இதனுடைய பின்னணி என்னவா பாக்குறீங்க? இது அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமிடப்பட்ட திரைக்கதை. இதை நான் இன்னைக்கு நடந்த பிறகு சொல்லல, தந்தி தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்திலேயே பல முறை சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்லி வர்றேன், மீண்டும் சொல்லுகிறேன். இது அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியுடைய திரைக்கதை. பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற வேலைகளை தொடங்கிவிட்டது. இன்னைக்கு நேத்தல்ல, மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பொழுதே அந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பல கட்டங்கள்ல பலவிதமான வேலைகளாக நடந்திருக்கிறது. அதன் ஒரு அங்கம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. நீங்க இதற்கு நான் சான்று கூட தர்றேன். இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஏதோ போர்க்குடி தூக்குறதா நம்ம பேசுறோம். இந்த பிரச்சனை எல்லாம் வருவதற்கு முன்பாகவே ஜெயலலிதா படத்தை ஏன் வைக்கவில்லை என்று திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் கிளம்பினார், போர்க்குடி தூக்கினார். அதைத் தொடர்ந்து அவர் டெல்லிக்கு பயணப்பட்டார். டெல்லியில் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். நிர்மலா சீதாராமனை சந்தித்து விட்டு வந்த பிறகு இதே எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்பது கொண்டு ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆனால் செங்கோட்டை அந்த மாதிரியான எந்த கருத்தையும் தெரிவிக்கல. தொடர்ச்சி அந்த முட்டல், முரசல், மோதல் இருந்து கொண்டே இருந்துச்சு. இப்போ அத நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஓகே, நீங்க வெளியில வாங்க, பிரஸ் சந்திங்க, பத்திரிகையாளர்களை சந்திங்க, இந்த தகவல்களை சொல்லுங்கள் என்று பாஜக அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கின்ற பொழுது அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, இதை ஒரு பக்கம் பேச வச்சுட்டு இன்னைக்கு சசிகலாவுடைய பழைய வழக்குகள் தூக்கி தட்டி எடுக்கப்படுகின்றன. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது. நீங்க பாஜக அஇஅதிமுகவை முற்று முழுவதுமாக கரைத்து தின்று செறித்து அதில் வளருவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அஇஅதிமுகவுடைய தொண்டர்களும் அஇஅதிமுகவுடைய தலைவர்களும் இதை உணர்ந்து கொள்ளாவிட்டால் அஇஅதிமுக பேராபத்தில் போய் நிற்கும். நன்றி திரு செந்தில்வேல், உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்க. இதன் பின்னணியில பாஜக இருக்கு, இது யதார்த்தமா நடக்கிறது இல்ல அப்படின்னு உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.